வெகுஜன ஊடகம், வெகுஜன தொடர்புனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வெகுஜன ஊடகத்துக்குன்னா எல்லா விதமான மக்களுக்கும் கொண்டு போய், வெகுஜன படம் சொல்லுவாங்க, வெகுஜன சினிமான்னு சொல்லுவாங்க. சோ அனைத்து விதமான மக்களையும் அது கொண்டு போய் சேர்க்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்லயே பிரிச்சா கூட நம்ம வெகுஜன யூடியூப் சேனல் நம்ம சொல்ல முடியாது. படிப்பவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய சேனல், எல்லாரும் பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல் இருக்கு. ஏன்னா அந்த கலை சம்பந்தப்பட்ட, மீடியா சம்பந்தப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கான ரிவ்யூ அப்படிங்கிறது வெகுஜன யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு திரைப்படத்துக்கு ரிவ்யூவா எல்லா கணக்கான மக்களும் பார்ப்பாங்க. அதோட கான்டென்ட். சோ வெகுஜன தொடர்பு செய்தித்தாள்கள், வானொலி, தொலைக்காட்சி வெகுஜன மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு பயன்படுத்தப்படுகிறது. சோ வெகுஜன தொடர்பு அப்படிங்கிறது செய்தி, நியூஸ் பேப்பர் எல்லா விதமான மக்களும் படிப்பாங்க, வானொலி எல்லா விதமான மக்களும் கேட்பாங்க, தொலைக்காட்சி எல்லா விதமான மக்களும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1453ஆம் ஆண்டு அச்சு இயந்திரத்தை ஜோஹன்னஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா, மக்களாட்சி 4வது கண் ஊடகம் சொல்லியிருக்காங்க. சோ ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுவது ஊடகம் தாங்க. சோ ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுவது ஊடகம் தான். ஊடகம் மற்ற 3 துறைகளையும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்கிறது. உண்மையான கண்டென்ட் இவ்வளவுதான். ஊடகம் என்பது ஜனநாயகத்தின் மறு உருவமா இருக்கணும், மக்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லணும், மக்களுக்கு உண்மையான அரசாங்கத்தின் வெளிப்பாட்டை எடுத்து கூற வேண்டும். அது மட்டும் இல்லாம சமூக சிந்தனையில் இருக்கக்கூடிய இதை விதைக்கணும். இப்ப எத்தனை ஊடகம் சமூக சிந்தனை போக்குல போகுது அப்படின்னு நீங்க என்ற கொஸ்டின் எல்லாம் கேட்கக்கூடாது. ஆனா கண்டென்ட் இப்படித்தான் ஊடகம் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. எல்லாருமே அதுதான் நம்ம பேச்சு வழக்கிலும் எடுத்தொழிவத்தில் அதான் இருக்கு. சரிங்களா? இந்த 4வது தூண் நாட்டின் தொலைதூர பகுதியில் வாழும் அனைத்து மக்களுக்கும் நாட்டின் பிற பகுதிகளை என்ன நடக்கிறது என்று செய்கிறது. உண்மையில் ஒரு ஜனநாயக நாட்டின் ஊடகம் என்பது தகவல்கள் மற்றும் அறிவை வழங்கும் மிக முக்கிய சாதனமாகும். அது ஊடகம் வந்து மிக சக்தி வாய்ந்தது. அப்படி குறுகிய தொடர்பு ஊடகம்னா கேபிள் தொலைக்காட்சி, தொலை தொடர்புனா திரைப்படங்கள், தொலைக்காட்சி, வானொலிகள், அதெல்லாம் தொலை தொடர்பு. அச்சு ஊடகம் தெரியும், செய்தித்தாள்கள், இதழ்கள், அதெல்லாம் சொல்லி. இணைய ஊடகம்னா நம்ம யூடியூப் எல்லாமே இணைய ஊடகங்கள் தான். சமூக ஊடகங்கள்னா முகநூல், பேஸ்புக், கட்செவி, வாட்ஸ்அப், அதெல்லாம் தகவல்கள் மற்றும் பொழுதுபோக்கிற்காக சார்ந்துள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொழுதுபோக்கு தாங்க மெஜாரிட்டி. சோ ஊடகம் மக்களுடைய விழிப்போடு இருந்திருக்கு செய்கிறது. சமூக மாற்றத்திற்கான மிக முக்கிய சாதனமாக ஊடகம் இருக்குது. நம்ம சமூக மாற்றத்திற்கு ஊடகம் இருக்குதா, இல்ல இல்லாத பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஊடகம் இருக்குதா அப்படின்னு நீங்க தான் முடிவு எடுத்துக்கணும். அரசின் பலம் மற்றும் பலவீனத்தை வெளிப்பாட்டு கொண்டு வருகிறது ஊடகம் தான். சோ ஊடகம் தான் ஒரு அரசோட பலம் என்ன, பலவீனம் என்ன எல்லாம் சொல்லுது. அது மட்டும் இல்லாம தனியார் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் பொருட்களை இதை வாங்குங்க அதை வாங்குங்கன்னு விளம்பரப்படுத்துவதும் விழிப்புணர்வு படுத்தவும் அதுதான் செய்யுது. சோ ஆக மட்டும் தேசிய மற்றும் பன்னாட்டு செய்திகளும் நம்ம பார்க்கிறோம். திரைப்படங்கள் மூலமாக, பல திரைப்படங்கள் மூலமாக சமூக பிரச்சனைகள் எடுத்து வைக்கப்பட்டு, இது சமூக அரசியல் பிரச்சனைகளுக்கு எதிராகவும் சமூக அநீதிக்கு எதிராகவும் போராடுகிறது. மேலும் இது மக்களின் முன்னேற்றத்திற்காக வளர்ச்சியை உதவுகிறது. நீங்க எவ்வளவுதான் வந்து மீடியாவை வந்து நம்ம ராங் சொன்னாலும் பல விஷயங்களை மீடியா வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துது அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது.